இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி மாட்டுகிறேன். மறுபடியுமாக ஒரு விசை எங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மை நாங்கள் சந்திப்பதில் ஆண்டவரை நாங்கள் இன்னும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான தொலைபேசி பிரேயர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கொடுக்கப்படும் செய்தி ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இன்னைக்கு என்ன கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பைபிள் வச்சு நிறைய எடுப்பேன். ஆனா கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வசனத்தை ஞாபகப்படுத்தினார். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு நன்றியின்மை ஒரு பாவம். நன்றியின்மை ஒரு பாவம். தன்மையான நாள்ல நாம் இந்த செய்தியை கொஞ்சம் நம்ம ஆழமாக தியானிப்போம். கர்த்தரிடத்தில் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நமது செயல்பாடுகள் மாறுபாடாக இருந்தால் அது பாவம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும். பணம் காசு தான் ஆசீர்வாதம் என்று நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வந்து நினைக்கிறாங்க. நான் மூச்சு விடுகிறதும் ஆசீர்வாதம் தான், நான் பேசுகிறதும் ஆசீர்வாதம் தான். இந்த நாள்ல நான் இந்த கோத்தகிரி பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டர் டூவீலர் ஓட்டிட்டு திரும்பி வருவதும் ஆசீர்வாதம் தான். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அன்பானவர்களே. கருகும்னு இருக்கு, ஆனால் கர்த்தர் நடத்துகிறார். ஒரு புதிய அனுபவம். ஆம் அன்பானவர்களே, பழைய வண்டி தான் இருந்தாலும் கர்த்தர் அதை நேர்த்தியாக நடத்துகிறார். அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாட்களும் ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நமது செயல்பாடுகள்னா நமது பேச்சு, நமது எண்ணம், நமது சிந்தனை, நமது வாழ்க்கை முறைகள் சரியாக இருக்கிறதா? அதுதான் உண்மையான நன்றி. அப்படி இல்லை என்றால் அது பாவம். நன்றி இன்மை மிகப்பெரிய பாவம். அன்பானவர்களே, நன்றி நன்றி என்று சொல்லி 1000 முறை பாடினாலும் அது பிரயோஜனம் இல்லைங்க. இருதயத்திலே நன்றி இருக்க வேண்டும். நான் பாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீ பாடலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இருதயத்திலும் நன்றி இல்லாதவளாக இருந்து சும்மா வாயிலே நீங்கள் 1000 தடவை நன்றி நன்றி என்று சொல்லி நீங்க உங்க சர்ச்சில் வந்து பாடினாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி 1000 தடவை இல்ல 10,000 தடவை சொன்னாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு அது வேதனையைத்தான் தருமே ஒழிய ஒருபோதும் சந்தோஷத்தை கொடுக்காது. புதிய ஏற்பாடு 2 கற்பனைகளை மட்டும் அடங்கியது. பழைய ஏற்பாடு 10 கற்பனைகளை அடக்கி வைத்திருக்கிறது. அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, 2 கற்பனைகளாக மாற்றி விட்டார். அதுதான் சொல்லப்படுது மத்தேயு 22 37 38. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இது
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்னும் கொஞ்சம் இது பண்ணா, தேவனை நேசி மனிதனை நேசி, இதுதான் அர்த்தம். தேவனை நேசிப்பது என்பது அவருக்கு நன்றியாக இருப்பது. ஆமா அன்பானது, தேவனை நேசிப்பது என்பது அவருக்கு நன்றியாக இருப்பது. மனிதனை நேசிப்பது என்பது மனிதனுக்கும் நன்றியாக இருப்பது. தேவனுக்கு நன்றியாக இருப்பதை, அவருடைய கற்பனைகளை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நாம் என்ன பண்ணலாம், நிரூபிக்கலாம். உதவி செய்த மனிதர்களை மறப்பது பாவம். தர்மியான நாள்ல ஒரு பக்கத்துக்கு, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் தேவனை நாம் நேசிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் மனிதனை நேசிக்க வேண்டும். ஐ மீன், தேவனுக்கும் நாம் நன்றியாக இருக்க வேண்டும், மனிதனுக்கும் நாம் நன்றியாக இருக்க வேண்டும். நன்றியின்மை ஒரு மிகப்பெரிய பாவம் அன்பானவர்களே. லூக்கா 17:17 ஒரு தெரிந்த அதிகாரம் தான், அதை கொஞ்சம் நான் வாசிச்சேன். இங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். தொழுநோயாளிகள் 10 பேர். அவர்கள் அவரை பார்த்து, அவர் ஒரு கிராமத்தில், 12ஆம் வசனத்துல படிச்சிருக்கேன், அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக தூரத்தில் நின்று, இயேசையரை எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு தங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். அவருடைய பாதத்திற்கு முகம் குப்பிட விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாதியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இந்த கேள்விக்கு விடை தெரியாமலே இன்னும் இருக்கிறது அன்பானவர்களே. மற்ற 9 பேர் எங்கே? இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, 10 பேருக்கு நம்ம உதவி செய்தா 9 பேர் நன்றியற்றவர்களாக இருப்பாங்க. என்னுடைய வசனத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு போதிக்கிறார். 10 பேருக்கு நம்ம உதவி செஞ்சா ஒருத்தர் தான் நன்றியா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சமீப காலத்தில் இருப்பதால் அந்த ஒருவரும் கூட இல்லாமல் கூட இருக்கலாம் அன்பானது. நன்மை செய், உதவி செய், நன்றியை எதிர்பார்க்காது. இதுதான் உலகத்தில் ஒரு சிலர் தத்துவங்களாக சொல்லப்படுகிறது. ஆதாம் ஏவாளின் வாழ்வு நன்றிகட்ட தன்மையை வெளிப்படுத்துகிறது. நீங்க ஆதியாகமத்துல நீங்க ஆதாம் ஏவாளுடைய அந்த ஹிஸ்டரியை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் கல்யாணம் மூக்கிய வரைக்கும் நல்லா இருப்பான். அதுக்கு பின்பாக தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பாவத்திலே விழுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தேடி அவன் பாவத்தை அறிக்கிடாமல் ஒளிந்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போனான் என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆதாம் ஏவாளுடைய வாழ்வு ஆண்டவருக்கு நன்றி கட்ட தன்மையை வெளிப்படுத்தியது. அதுதான் சொல்ல முடியும். ஆதாம் ஆண்டவர் எவ்வளவோ நேசித்தார், ஏவாளையும் நேசித்தார், 2 பேருக்கும் திருமணமும் செய்து வைத்தார். ஆனால் நன்றியற்றவர்களாக அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனது ஆண்டவருடைய இருதயத்துக்கு மிகவும் வேதனைக்குரிய காரியமாகும். நாள்ல நமது செயல்பாடுகள் ஆண்டவருடைய இருதயத்தை புண்படுத்துகிறதா?
இல்லை அவர் கஷ்டப்படாதபடி நாம் நடந்து கொள்கிறோமா? நம்ம சிந்திப்போம். சரி, புதிய ஏற்பாட்டுல அனனியா சபீராவின் வாழ்வும் நன்றிகட்ட தன்மையை நமக்கு ஒரு பாடமாக சொல்லி தருகிறது. அப்போஸ்தலர் சபையில ஒரு நல்ல விசுவாசிகள். ஆமா, ஆனா கொஞ்சம் அந்த அந்த சொத்தின் மீது ஆசை, பேராசை வைத்ததால் அவருடைய வாழ்வினுடைய முடிவு நன்றிகட்ட தன்மையைத்தான் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாடமாக அது அமைகிறது. நண்பானது, இதெல்லாம் நீங்க சிந்திக்கிறீங்கன்னு தெரியுது. அனனியா சபீராவுடைய வாழ்வு நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். அன்பானவர்களே, நன்றியின்மை ஒரு பாவம். அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி நாம் ஆண்டவருக்குள் மறுபடியும் வர வேண்டும். இன்னும் ரொம்ப டீப்பா சொல்ல போனா எக்ஸாம் நம்ம வீட்டுல எக்ஸாம் பைப்பை தெளிவுனா தண்ணி வருது. அந்த காலங்கள்லாம் அப்படி எல்லாம் இல்லை. ஆனா என்னுடைய பாத்ரூமுக்குள்ள நான் போனோம்னா, ஆண்டவரே இந்த பாத்ரூமுக்கு நன்றி, இந்த வீட்டுக்கு நன்றி, இந்த உணவுக்கு நன்றி, இந்த பூவுலருக்கு நன்றி, இந்த வாழ்க்கைக்கு நன்றி, என் உடல் உறுப்புகள் சரியாக இயங்குவதற்காக நன்றி. இதெல்லாம் எத்தனை பேர் நீங்க நன்றி சொல்றேன்னு தெரியல. இதை எல்லாமே சொல்லாமல் இருப்பதும் பாவம் என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை நன்றி சொன்னாலும் ஆண்டவருக்கு. ஆனால் அந்த நன்றி உணர்வுடன் நாம் இருக்க வேண்டும். அந்த நன்றியுள்ள இருதயத்தை, அதான் சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ஜெபித்தார். அவர் சுத்த இருதயத்திலே மிகப்பெரிய பகுதி அடங்குகிறது. உள்பகுதி நன்றியுள்ள இருதயம். அன்பானவர்களே, நமக்கு நன்றி உள்ள இருதயம் உள்ளதா? இந்த நன்றி கெட்ட இருதயம் இருக்கிறதா? நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்ம செயல்பாடுகளின் விளைவுகள் என்ன? ஒரு ஊழியருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண் ஒரு ஆண். பெண் ஒரு தவறான வழியில் சென்று விட்டால் என்பதை நான் இந்த காலம் பொழுது அவங்க அப்பா அம்மா பார்த்து அப்படியே தெரியாதுங்க. ஊழியக்கார குடும்பம் தான், என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலைங்க. அவளுடைய அந்த பையனும் லவ் மேரேஜ், அந்த பொண்ணும் தவறான வழியில் போயிட்டாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு இருதயம் எப்படி நொறுங்கி இருக்கும் என்று சொல்லி நான் யோசித்து பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே வசனத்தை கேட்ட பிள்ளைகள், ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் தன்னை படைத்த ஆண்டவருக்கும் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தருக்கும் நன்றி கெட்ட தன்மையை வெளிப்படுத்தியது. அன்பானவர்களே, நமது செயல்பாடுகளுடைய வடிவம் என்ன? நன்றியுள்ள இருதயம் நமக்கு உள்ளதா? நன்றி கெட்ட இருதயம் இருக்கிறதா? அன்பானவர்களே, இன்னும் நாம் சிந்திப்போம். யாருக்கு நான் நன்றி இல்லாமல் இருக்கிறேன்? பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பாஸ்டர் அட்டாச்சு பாத்தோட கூப்பிட்டுருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2000 rupees ரெண்ட் வாங்குவாங்க. இந்த சீசன்ல எனக்கு ஒரு மாதத்துக்கு அவர் நான் ஒரு ஊழியம் செய்வதால், நான் கத்துடைய பிள்ளையாக இருப்பதால், அவரை நேசிப்பதால் அவர் எனக்கு இந்த அறையை கொடுத்திருக்காரு. இப்பதான் நான் அவருக்கு முன்னால ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சுட்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த அருமையான இடத்தை கொடுத்ததற்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்?
நன்றியுள்ள இருதயத்தை எனக்கு தாறுமாண்டவர்னு சொல்லி இப்ப 8 மணிக்கு தான் நான் உள்ள வந்து ஒரு குரூப்பா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த ப்ரேயரை செஞ்சேன். நன்றி கட்ட இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அன்பானவரே, எனக்கு ரொம்ப வருஷமெல்லாம் பழக்கமெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு 2-3 வருஷம். அவருடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறது. என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர் ஈர்க்கப்பட்டார். அவருடைய செயல்பாடுகளை பார்த்து நான் ஈர்க்கப்பட்டேன். 2 பேரும் நண்பர்களானோம் கர்த்தருக்கு மகிமையாக. அவருக்கு நான் எப்படி இந்த நன்றியை தெரிவிப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, நன்றி கெட்ட இருதயம் ஒரு நிமிடம் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. தர்மியான நாள்ல நாம் சிந்திப்போம். இன்னொரு கிறிஸ்துவ குடும்பத்திலே இருக்கும் பெற்றோருக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளும் நல்ல ஹை பொசிஷன் இருக்கிறாங்க. ஐ மீன் உலகத்துல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 4 வருஷமா அவர் வந்து உடம்பு இல்லாம படுத்திருக்காரு. அவர் இன்னைக்கு நல்லா போயிட்டாரு, அது 2வது விஷயம். ஆனா அவர் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள்லாம் வந்து அங்கிருந்து வந்து பார்ப்பாங்களே ஒழிய கூட இருந்து பார்க்கறதுக்கு அந்த பிள்ளைக்கு யாருமே விரும்பல. அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒன்று. ஆக்சுவலா வந்து உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் ஆயுசு நாட்கள் நெடுத்திருக்கும் என்று சொல்லி ஆணித்தரமாக அந்த அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தும் அந்த வசனம் செயல்பாடில்லாத வசனமாக இருப்பதால் நன்றி இல்லை என்பதே இந்த நாளினுடைய தீர்மானமாக இருக்கிறது. அவர்களை குறித்த ஒரு தீர்மானம் அதுதான். இப்போ நம்ம வீட்டுல விட்டு உடம்பு சொல்லிங்கன்னா நம்ம ஒரு நர்ஸ் வச்சு பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லி. ஆனா நம்ம இருக்கும் பொழுது நர்ஸ் வச்சு பார்த்தா அசிங்கம். அதை விட ஒரு அவமானம் ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை. இப்ப 4 பேர் இருக்கிறாங்க. சரி, பிள்ளைகளை விடுங்க. 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களும் யாராச்சும் ஒருத்தர் இப்படிலாம் டிசைன் பண்ணிட்டு வந்து இப்பெல்லாம் அப்பா பக்கத்துல இருந்திருக்கலாமே. அப்போ அவன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியாக ஒரு அந்த குடும்பம் நின்றிருக்கும், யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க அப்பா இறந்த பின்னால அவனமா பேசுறத பார்த்தா என்னமோ பயங்கரமா பேசுறாங்க. உண்மையிலேயே சொல்றாங்க. இருக்கும்போது பார்க்காம இருக்கும்போது நன்றியை தெரிவிக்கல, இல்லாத போது அவர் அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி சாட்சி சொல்றதுனால என்னங்க பிரயோஜனம்? அன்பானவர்களே, கடுமையான இரவு வேளையிலே பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நன்றி உள்ளாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு அவர்கள் நன்றி அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளாக இருக்க முடியும். இல்லை என்றால் இருக்க முடியாது. அதே மாதிரி அவங்க அம்மா இன்னைக்கு வந்து பெட் ரிட்டர்ன்ல இருக்காங்க. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் கொடுத்து நர்ஸை போட்டு ஆக்சுவலா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து 4 பேர் செலவு பண்றாங்க. ஆனா பக்கத்துல வந்து இந்த கடைசி காலங்கள்ல இருந்து அம்மா பார்க்கணுங்கிற அப்படி அடிப்படையில் அவங்க யாரும் 4 பேர்த்துல ஒருத்தரும் கூட சிந்திக்கலைங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அது என்ன நமக்கு கற்றுத்தருகிறது? நன்றிகட்ட தன்மையைத்தான் கற்றுத்தருகிறது. 1 லட்சம் செலவு பண்றாங்க. 2 மேல் நடத்துக்கும் 35,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படின்னு என்ன 70,000. அது போக மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் எல்லாம் சேர்த்து மாசம் 1 லட்சம் ரூபாய் சாலிடாக செலவு செய்கிறார்கள். ஆனால் எந்த பிள்ளையும் வந்து பக்கத்துல இருந்து அந்த அம்மாவை பார்க்கவில்லை, அவங்க அப்பாவையும் பார்க்கல. இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். இதுல இருந்து என்ன தெரியுது? வசனம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அப்புறம் ஏதோ தினமும் பைபிள் வாசி ஏதோ மத சடங்காச்சாரமாக மனசுக்குள்ள வச்சுக்கிறது. அது செயல்முறைப்படுத்தாத வரை அது நன்றியுள்ள இருதயத்தை கண்டிப்பா தராதுங்க. ஆமா, இந்த 4 பிள்ளைகளும் ஒரு நன்றி கெட்ட தன்மையை தான் நம்ம வந்து
அவங்க வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கலாம். என்ன சூழ்நிலையோ அப்படிலாம் நீங்க நினைக்காங்க, தெளிவா பேசுறேன். நான் அவங்கள பத்தி எல்லாம் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு இங்க இருக்க வேண்டாம். ஒருத்தர் வேலையை விட்டு போட்டு அப்பா அம்மா பக்கத்துல இருந்தா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை நாளைக்கு அவங்க இருக்க போறாங்க? அன்பானங்களே, 1 லட்சம் கொடுத்து காப்பாத்துறதுக்கு அவங்க இருக்குது. ஆனா பெற்றெடுத்த தாய் தந்தையை காப்பாற்றுவதற்கு ஒரு மகனுக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் இல்லை. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி உள்ளவர்கள் இந்த காலத்துல மிக 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 அரிது. 0001 அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட உதவியை மட்டும் வாங்கிவிட்டு அந்த 9 பேரும் போனார்களே, ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய மனது கஷ்டப்படுறாரு யோசிச்சு பாருங்க. அதையும் தாண்டி ஆண்டவர் நன்மை செய்தார் என்பது 2வது காரியம். ஆனால் அவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்டு தொழுநோயை குணப்படுத்த முடியாத ஒரு நோய், ஆனால் ஆண்டவர் குணப்படுத்தி அவர்களை மனிதர்களாக ஆக்கினார். ஆமா, ஊருக்குள்ளே வரக்கூடாத ஒரு மனிதன் ஊருக்குள்ளே நிமிர்ந்து நடப்பது என்பது சாதாரண விஷயமே அல்ல. ஆண்டவர் நடக்க செய்தார். ஆனால் அதை மறந்துட்டு அவர்கள் போய்விட்டார்கள் என்பது மிக பயங்கரமான ஒன்று. அன்பானவர்களே, இன்றைக்கு நமது வாழ்க்கையில சற்று சிந்திப்போம். யாருக்கு நான் நன்றி இல்லாதவனாக இருக்கிறேன்? கொஞ்சம் சிந்திப்போம். நம்ம நன்றியின்மை கிருபையை போக்கடிக்கிறது என்றார் ஒரு தேவ மனிதன். நன்றியின்மை நரகத்துக்கு பாத்திரம் என்றே நான் சொல்ல முடியும். நன்றி கெட்ட யூதாஸ் கடைசி வரை ஆண்டவரோடு தான் இருந்தான், ஆனால் ஆண்டவருக்குள் இல்லை. அன்பானவர்களே, நான் சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவரோடு தான் அவன் இருந்தான், ஆனால் ஆண்டவருக்குள் இல்லை. அன்பானவர்களே, நன்றியின்மை அவனை நரகத்துக்கு கொண்டு சென்றது என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். நமது செயல்பாடுகள் ஆண்டவருக்கு முரண்பாடாக இருந்தால் நாம் பரலோகத்துக்கு பாத்திரவான்கள் ஆக முடியாது. அன்பானவர்களே, நமது செயல்பாடுகளை ஆராய்வோம். ஒரு பேப்பர் எடுப்போம், தொழில் செய்வதற்கு ஒரு பேப்பர் எடுக்கிறோம், கணக்கு போடுவதற்கு ஒரு பேப்பர் எடுக்கிறோம், பேனா எடுக்கிறோம். நமது செயல்பாடுகளை ஆராய்வதற்கு ஒரு பேப்பர் எடுங்க. எங்கெங்கெல்லாம் நன்றி கெட்ட தன்மை இருக்கிறது என்பதை எழுதி ஆண்டவரத்தில் கதறுவோமா இன்று இரவு? அன்பானவர்களே, நானே ரோட்ல போகும்போதும் கூட ஒரு சில காரியத்தை நினைத்து அழுவேன். நான் சும்மா பெண்கள் தேவையில்லாம அழுவாங்க, அதுக்கு இல்லை, அப்படி இல்லைங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் டச் பண்ணி அழுகிறது, அது அந்த அழுகை வேறு. ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கும் அது. அந்த அழுகை ஆண்டவருக்கு துக்கத்தை கொடுக்காது. அப்படிப்பட்ட கண்ணீரை வடிப்போம் ஆண்டவருக்கு முன்பாக. அன்பானவர்களே, நன்றி இறுதியில் நமக்கு இருந்தால் இந்த இரவு மன்றாடுவோம். ஒரு பேப்பரை எடுப்போம், எங்கெங்கெல்லாம் ஆண்டவருக்கு நான் நன்றியாக இல்லை, உதவி செய்த மனிதனுக்கு நான் எங்கே நாம் நன்றியாக இல்லை, எழுதி ஆண்டவத்துல மன்னிப்பு கேட்போம், மனிதனத்திலும் மன்னிப்பு கேட்போம். இனி நன்றியாக இருக்க கற்றுக் கொள்வோம். அன்பானவர்களே, நன்றி கெட்ட இசைகளை போல நாம் ஆசைப்பட வேண்டாம் ஒருபோதும். நன்றியுள்ள நல்ல உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. கதறுவோமா, கெஞ்சுவோமா? அது வேணும் இது வேணும்னு கேட்டு ஆண்டவரை எவ்வளவு தொந்தரவு செய்கிறோம் நாம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் ஒரு ரட்சிப்பினுடைய முழுமை அடைய முடியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் முக்கியமான ஒன்று நன்றி உள்ள இருதயம். ஆம் அன்பானவர்களே,
அந்த இருதயத்தை ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வளம் வர நம்மை பார்த்து நமது குடும்பம், நமது பிள்ளைகள் நன்றியுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அன்புடைய சுவாமி, தர்மையான நாளுக்காக நன்றி. நன்றியின்மை கிருபையை போக்கடிக்கிறது என்று சொல்லி நாங்க படிக்கிறோம். ஆமாண்டவரே, சாதாரணமா ஒரு சிலர் தூக்கி வீசி எரிந்து விடுகிறார்கள். ஒரு சில காரியங்களில் ஆண்டவர் துக்கப்படுகிறார் என்பது அவர்கள் தெரியவில்லை என்பார்கள். ஆண்டவரை தயவாய் மன்னித்து நன்றியுள்ள இறுதியில் தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்றி கெட்ட தன்மைகளை இந்த நிமிடத்தில் எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மறுபடியும் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் மகிமைப்படும் புதிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ.